அவரே வரல, இவரே வரல, இவருங்க வர போறாரு. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், ஒரே அரசியல் எதிரி திமுக தான். கட்டியாக்குறது யாரு? மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல. எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. அழகா சிரிச்சா வெயில் மலடா. Who are you? Security! Man, fire the man! Pant size in the bus? Hey, pant size ah? Yes size நீ எது கேக்குற man? இங்க எதுக்கு ஓபன் பண்ற? எகிட்டாப்ல பாத்ரூம் ஃப்ரீயா இருக்கு பாரு. Hey, don't thanks. Go. What nonsense? Go. Hey, boss waiting. Hey, go guys. Hey, shut up. Why shut up and ஓடி போ. Hey, go guys. எம்மா பெரிய சாக்கு. போன வாய் மூடு கோக்கல. பீட்டர் டாட்டர். என்னடா உதயநிதி சாக்லேட்? எனக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். ஏதோ எங்க அப்பா ஸ்டாலின் இருக்கிறதுனால தப்பிச்சேன் சார். ஓ சாக்லேட் எடுத்துங்க சார். ஹலோ சார். என்னப்பா உதயநிதி? இந்தாங்க சார் சாக்லேட். 10 ரூபாய் சாக்லேட். பெட்ரோல் விலை குறைக்கப்படும் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி கொஞ்சம் பணம் ஆட்டை போட்டிருக்கேன் சார். ஓ இப்பதான் பதவி ஏற்ற மாதிரி இருக்கு. அதுல ஊழலா? கலக்குப்பா கலக்கு. ஹாய்டா. வணக்கம் உதயநிதி சார். புதுசா எய்ம்ஸ் மருத்துவமனையில ஊழல் பண்ணிருக்கேன்டா. அதான் அவனை பார்த்துட்டு ஸ்வீட் கொடுத்துருப்பலான்னு வந்தேன். வெரி குட். ஊழல் பண்ணுங்க சார், பண்ணுங்க. இருக்கிறதுலே டாப் கிளாஸ் நானு, உங்க அப்பா ராம மாமன் பேர் தான் முன்சாமி, அப்புறம் முத்து, பீடி ராயப்பன், ஏன் நம்ம டாடி செம்பியான பைத்தியக்கார கூதி. எங்களை அடிக்கிறதுக்கு அப்ப ஆளே கிடையாது. எனக்கு இன்னொரு பேரன் இருக்காயா? தாத்தா. ஆமாயா, எனக்கு இன்னொரு பேரன் இருக்கான். டேய் வணக்கம் மாஸ்டர். என்னடா கம்பு சுத்துற? கம்பு சுத்துனா உள்ள போய் வெளிய வந்து சைடு வழியா மேல வரணும். அதுக்கு பிறகு தான் கம்பு சுத்துறது. சரி மாஸ்டர். வாக்கத்தை பையில கொண்டாந்து வச்சுக்கிட்டு எதனாலும் போடு. வீசுடா, வீசி பாடுறா. உருப்படியா ஏதாவது ட்ரெயின் பண்ணீங்களா? அது அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? எங்க சொல்லு. பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா? 13,20,000 கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். 13,20,000 கிலோமீட்டர். அனிதான்ற ஒரு குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, 1200க்கு 1120 மார்க். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். கவ்யா, என்ன கண்டுக்காம போற? வேணாம் போயிரு. எங்க ஸ்கூல் பொண்ணு. ஸ்கூலு, காலேஜ், ஐடி கம்பெனி எல்லா இடத்துலயும் இந்த பவர் கலாய்ப்பாண்டா. போன் பண்றியா? இங்க ஒரு பிரச்சனை, உடனே வாங்கடா. மாப்ள இவனை கிரவுண்ட் கூட்டி போய் என்னடா பண்றாங்க? சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை? நல்லா கேளுங்கண்ணா. நான் உன்னதான்டா கேக்குறேன். சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை? இந்த பொண்ணு மேல இங்க அடிக்க வரானா? என்ன பாவரே? மச்சான், இந்த பொண்ணு தான் என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்கா மச்சான். ஏமா இவனை பார்த்து சிரிச்சியா? எங்க அப்பாவோட கல்யாண ஆல்பத்துல கலர் கலரா Dress போட்டு நின்னுட்டு இருந்தாரு. எங்க அப்பா கூட படிச்சவராச்சேன்னு சிரிச்சேன். அவன் அப்பன் கல்யாணத்துல போய் போஸ் கொடுக்குற, அவன் பெத்த பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்குற. ஒன்ன மாதிரியா இருக்கா? பரவாயில்ல. திமுக திருட்டு கும்பல் எத்தனை பேர் இருக்காங்க? மணல் கொள்ளை, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, கனிம வள கொள்ளை, டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல். ஆடா நம்ம அப்பா. இவருக்கு அப்புறம் நாம சிஎம் ஆகிறோம். தமிழ்நாட்டிலே இதுவரை யாரும் கொள்ளையடிக்காத அளவுக்கு பணத்தை சுருட்டுறோம். பரவாயில்ல, திமுக இருக்கமா பெருசா கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்காக அரசியல் வரலாம் பழைய ட்ரெண்ட். கொள்ளையடிக்கிற கும்பல்ல இருந்து அரசியலுக்கு வரதான் இந்த இன்ப நிதி ட்ரெண்ட். சமீபத்தில் தொலைக்காட்சியில நீங்க பாத்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான். மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது. என்ன எழவி அது?
நீ இவனாரு நம்ம உறவுக்கார பையன் தானுங்க மறுவத தெரியாத பையனா இருக்கா ஐயா பெரியவங்கள பார்த்தா வணக்கம் சொல்லணும்ங்கற பழக்கம் கிடையாதுடா உனக்கு ஏகா ஐயா ஐயா இன்னைக்கு வேணாம்ங்களையா ஏகா ஸ்கூலுக்கு டைம் ஆகுது குனி ரிலேஷன்லாம் வந்திருக்காங்களேயா சொல்லிக்கிட்டு இருக்கல குடிடா நாளைக்கு கிடையாதாமா அத நாளானிக்கு பாத்துக்கலாம்டா ஏகா இது செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் போடுங்க சார் ரெடி 1 2 நாராயண் சார் இருக்காருங்களா? நீங்க கலைஞருடைய மகன் நான். சிரிக்காதீங்க, சாமி பேரு நைட்டு கண்ணை குத்திரும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நிஜமாதாங்க சொல்றேன், நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். வீட்ல உங்க அம்மா அப்பா தேடுவாங்க, வாங்க போலாம்.